நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் ஸ்ரீவித்யா கந்தசாமி. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை நேரடியாக பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வலுக்கும் கோரிக்கை. நெடுவாசலில் 14வது நாளாக நீடிக்கிறது போராட்டம். 80க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடும் வரை தங்களது போராட்டம் கைவிடப் போவதில்லை எனவும் கிராம மக்கள் அறிவிப்பு. நெடுவாசல் நோக்கி படையெடுக்கும் அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள். போராட்ட களத்திற்கு வருபவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கும் கிராம மக்கள். பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கிராமத்தினரின் போராட்டத்திற்கு ஆதரவு. நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடியடைப்பு. ஆட்டோ ஓட்டுநர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் வெறிச்சோடிய வீதிகள். விரைவில் மாநிலம் தழுவிய போராட்டமாக இது மாறும் எனவும் கிராமத்தினர் நம்பிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் மாநிலம் முழுவதும் வலுக்கிறது. மதுரையில் நீதிமன்றம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் கைது. அனுமதி மறுப்பையும் மீறி மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் நடவடிக்கை. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் நெடுவாசல் போராட்டக் குழு சந்திப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என முதல்வர் உறுதியளித்ததாக தகவல். மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் குழுவினர் கோரிக்கை. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களையும் மீட்டுக் கொடுக்க கோரிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்ட அறிவிப்பு. நெடுவாசலில் 14வது நாளாக நீடிக்கும் போராட்டத்தை கைவிட வேண்டும். போராட்டக் குழுவினருக்கு முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள். அரசு செலவில் ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு அரசு செலவில் நினைவிடம் அமைக்கக்கூடாது என மனுவில் வலியுறுத்தல். தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகி தொடர்ந்த மனு மீது 20ஆம் தேதி விசாரணை. கல்வியாண்டில் +2 பாடத்திட்டத்தை மாற்றி அமைப்பது குறித்து கல்வியாளர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. போட்டித் தேர்வில் பங்கேற்கும் +2 மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. அரசு சார்பாக அதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தகவல். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினின் 65வது பிறந்த நாள். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. காலை அண்ணா சமாதிக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் திமுக மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் ஸ்டாலினுக்கு நேரில் வாழ்த்து. மானியமில்லாத கேஸ் சிலிண்டர்களின் விலை 86 ரூபாய் உயர்வு. விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு. அரசின் இந்த விலை உயர்வால் மக்கள் கடும் பாதிப்பு. டாஸ்மாக் கடை பெயர் பலகையின் மீது ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டம். சென்னையில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கைது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் போராட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த டிசம்பர் மாதத்திலேயே மதுபான கடை பெயர் பலகைகள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என முழக்கம். தீர்ப்பை அமல்படுத்துவதை தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. இலங்கை போரின் போது காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தர கோரிக்கை. வவுனியா மற்றும் கிளிநொச்சியில் உறவினர்கள் 6வது நாளாக தொடர் போராட்டம். சுழற்சி முறையில் நடக்கும் இப்போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பங்கேற்பு. காணாமல் போனவர்களின் உண்மை நிலையை அறிவிக்க அரசுக்கு வலியுறுத்தல். பட்டாசு கடைகளுக்கான புதிய வரைவு சட்ட திருத்தத்தை எதிர்த்து உண்ணாவிரதம். போராட்டத்திற்கு ஆதரவாக வணிகர்கள் கடையடைப்பு. புதிய வரைவு சட்ட திருத்த விதிமுறைகளை கண்டித்து கடந்த 20ஆம் தேதி முதல் பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் பட்டாசு கடைகளுக்கு கால வரையற்ற விடுமுறை. பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணை பகுதியில் ஐவர் கண்காணிப்பு குழு மீண்டும் ஆய்வு. 5 மாதங்களுக்கு பின்பு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இந்த ஆய்வில் தமிழக மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த செயற்பொறியாளர்கள் பங்கேற்பார்கள் எனவும் தகவல்.
நீர்வரத்து, வெளியேற்றம் ஆகியவற்றையும் அதிகாரிகள் கணக்கிட உள்ளதாகவும் அறிவிப்பு. கலந்த ஆலோசனைக்கு பின்னர் தங்களின் ஆய்வு அறிக்கையை PRK பிள்ளை தலைமையிலான மூவர் குழுவிடம் சமர்ப்பிப்பார்கள் எனவும் தகவல். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் தொடங்கியது. சாம்பல் புதனை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஏராளமானோர் குவிந்து மாதாவை வழிபட்டனர். மண்ணிற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை எடுத்து காட்டுவது போல தங்களின் நெற்றிகளில் சாம்பல் பூசியும் கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்தினர். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் யார் என்றே தமக்கு தெரியாது. முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன் பரபரப்பு பேட்டி. அதிகாரிகள் மாற்றம் தொடர்பாக சிறையில் இருக்கும் VK சசிகலாவுடன் ஆலோசனை நடத்துவது குற்றம் எனவும் இளங்கோவன் குற்றச்சாட்டு. இதுகுறித்து ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலை வேண்டுமென்றே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தள்ளி போடுவதாகவும் விரைவில் திமுக தலைமையில் ஆட்சி அமையும் எனவும் கருத்து. அரசு அலுவலகங்களில் உள்ள ஜெயலலிதா படங்களை அகற்ற வேண்டும் என்றும் இளங்கோவன் வலியுறுத்தல். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரும் போராட்டம். திண்டுக்கல்லில் தனியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக முழக்கம். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக பிற கல்லூரி மாணவர்களும் போராட்டம் நடத்த வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தல். தமிழகம் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் வெற்றி வாகை சூடுவார். திராவிடர் கழக தலைவர் வீரமணி பிறந்த நாள் வாழ்த்து. திராவிட மீட்சிக்காக பாடுபட்டவர் ஸ்டாலின் என்றும் வீரமணி பேட்டி. பிறந்த நாளையொட்டி பெரியார் திடலுக்கு வந்த MK ஸ்டாலினை வரவேற்று புத்தகங்களையும் வாழ்த்து மடலையும் வீரமணி வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி ஆற்றில் தண்ணீர் திருடும் சமூக விரோத கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பூர் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை. சிலர் கூலிப்படையை வைத்து இரவு நேரங்களில் ஆழ்குழாய் பைப்புகள் அமைத்து திருடுவதாக புகார். திருட்டினை பொதுமக்கள் தடுக்கச் சென்றால் கூலிப்படையினர் மிரட்டி அனுப்புவதாகவும் குற்றச்சாட்டு. பொதுப்பணித்துறையினரும் சமூக விரோதி கும்பலுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் புகார். கன்னியாகுமரி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் கணவன் மற்றும் மனைவி உயிரிழப்பு. நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மட்டும் உயிர் தப்பினர். புதியதாக வீடு கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பழைய வீட்டில் தூங்கிய போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல். சுவர் இடிந்து விழுந்ததில் பலியானவர் கட்டிட தொழிலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை கோரி OPS உண்ணாவிரதம் இருக்கப் போகும் விவகாரம். ஆட்சியில் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நெடுவாசல் போன்ற இடங்களில் மாணவர்களை தவறான பாதையில் கம்யூனிஸ்டுகள் வழி நடத்துவதாகவும் தமிழிசை குற்றச்சாட்டு. நெடுவாசல் திட்டத்தால் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த திட்டத்தை பாஜக முன்னின்று தடுக்க முயற்சி எடுக்கும் எனவும் தமிழிசை தகவல். நியாய விலை கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமாக தலைவர் GK வாசன் வலியுறுத்தல். தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்களுக்கு அவர்கள் கேட்கும் பொருட்களை வழங்குவதில்லை என புகார். வெளிச்சந்தையில் அவற்றை அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் புகார். அரசு அதிகாரிகள் ரேஷன் கடைகளுக்கு சென்று கண்காணிக்காததும் சோதனையிடாததுமே இந்நிலைக்கு காரணம் என GK வாசன் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே உரிய அனுமதியின்றி கட்டப்பட்ட சூப்பர் மார்க்கெட் கட்டிடம் நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றம். செங்குன்றத்தில் தனியார் சூப்பர் மார்க்கெட் ஒன்று உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டதால் கடந்த 2006ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 3 முறை சீல் வைக்கப்பட்ட நிலையில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்ததைத் தொடர்ந்து சூப்பர் மார்க்கெட் கட்டிடம் இடிக்கப்பட்டது. கமுதி அருகே மாசி களரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர். பந்தயத்தை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருந்தனர். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் அருகே முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
நாமக்கல் அருகே கேரம்பூர் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் 1 மாதத்திற்கும் மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்டோர் திடீர் சாலை மறியல். சாலை மறியலால் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. விசைத்தறி தொழிலில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம். 2 ஆண்டுகளாக பஞ்சு விலை நிலையாக இல்லாததால் விசைத்தறியில் உற்பத்தியாகும் காடா துணிக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என புகார். நூல் விலை உயர்விற்கு காரணம் கழிவு பஞ்சுகளை மத்திய அரசு ஏற்றுமதி செய்ய அனுமதித்ததே காரணம். பாதிக்கப்பட்ட விசைத்தறியாளர்கள் மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டு. ஏற்றுமதியை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் தொடர் போராட்டம். மயிலாடுதுறையில் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் வீட்டில் 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. வீட்டுக் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் வயதான தம்பதியினரை கத்தியை காட்டி மிரட்டி கைவரிசை. கொள்ளையர்களின் தடயங்களை கைப்பற்றிய போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு தீவிர வலைவீச்சு. கடும் வறட்சி காரணமாக மேட்டுப்பாளையத்தில் பாக்கு விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. மேட்டுப்பாளையத்தில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் பாக்கு விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் மழை இல்லாததால் பாக்கு விளைச்சல் பாதிப்பு. 20 முதல் 30 கிலோ வரை காய்கள் அறுவடை செய்யப்படும் நிலையில் வறட்சி காரணமாக 5 முதல் 8 கிலோ வரை மட்டுமே பாக்குகள் கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை. பாக்குகள் வழக்கத்தை விட சிறுத்து காணப்படுவதால் போதிய விலை கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் புகார். கொடைக்கானல் பாதரச தொழிற்சாலையில் உள்ள அபாயகரமான கழிவுகளை உடனடியாக அகற்றாவிட்டால் தொழிற்சாலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் விரைவில் தொடங்க உள்ளதாக பாதரச எதிர்ப்பு கூட்டணி அமைப்பு எச்சரிக்கை. இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனத்தின் பாதரச தொழிற்சாலை நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் 2001ஆம் ஆண்டு மூடப்பட்டது. பாதரச கழிவுகளை சர்வதேச தரத்தில் அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வெளிமாநில ஆட்களை வைத்து அலட்சிய போக்குடன் கழிவுகள் அகற்றப்பட்டு வருவதாக புகார். சர்வதேச தரத்துடன் இந்த கழிவுகளை அகற்றவில்லை என்றால் வாடிவாசல் மற்றும் நெடுவாசலை போன்று பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எதிர்ப்பு குழுவினர் எச்சரிக்கை. புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 460வது கந்தூரி விழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் சிங்கப்பூரிலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட கொடிகள் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் கட்டி ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. 14 நாட்கள் நடைபெறும் விழாவில் பங்கேற்க தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏழிசை மன்னன் என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட MK தியாகராஜ பாகவதரின் 107வது பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடினர். நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே மணிக்கூண்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகராஜரின் திருவுருவப் படத்திற்கு அவரது நற்பணி மன்றத்தினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை ரசிகர்கள் பரிமாறிக்கொண்டனர். சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள் சமையல் செய்வது மற்றும் புகைப்பிடிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுலாத்துறை மற்றும் சமூக விரோதிகளுக்கு வனத்துறையினர் கடும் எச்சரிக்கை. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மரங்கள் மற்றும் செடி கொடிகள் காய்ந்ததால் தமிழக கர்நாடக எல்லையான பேடுகுழி வனப்பகுதியில் சில தினங்களுக்கு முன் தீ விபத்து ஏற்பட்டது. கேர்மாளம், காரப்பள்ளம், ஆசனூர், கோட்டாடை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடையே வனத்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரம். வனப்பகுதிகளில் தீ ஏற்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் பொதுமக்களிடையே அறிவுறுத்தல். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை முன் முற்றுகை போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
கடந்த ஆண்டைப் போல இந்த முறையும் சென்டாக் முறையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என கோரிக்கை. நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தல். துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு. திரைத்துறையில் மட்டுமல்லாது அனைத்து மட்டத்திலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை. நடிகை வரலட்சுமி கருத்து. அனைத்து தாலுகாவிலும் தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் கிடந்த மர்ம பையால் பரபரப்பு. மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் பயணிகள் வருகை பகுதியில் மர்ம பை ஒன்று கிடந்ததாக போலீசாரிடம் புகார். தகவல் அறிந்து வெடிகுண்ட நிபுணர்கள் பையை தீவிரமாக சோதனை செய்தபோது பையில் துணிகள் மற்றும் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிப்பு. விமான பயணி அந்த பையை மறந்துவிட்டு சென்றிருக்கலாம் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தகவல். இதனையடுத்து பை விமான நிலைய மேலாளரிடம் ஒப்படைப்பு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் காளைகள் முட்டியதில் 9 வீரர்கள் படுகாயமடைந்தனர். சென்னையில் அம்மா கல்வியகம் என்ற புதிய இணையதளத்தை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சென்னையில் அம்மா கல்வியகம் என்ற புதிய இணையதளம் அறிமுகம். +2 தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து பயிற்சிகள் இணையத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். ஒரே நேரத்தில் 10 லட்சம் பேர் இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு சர்வர் உள்ளதாகவும் அறிவிப்பு. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹைட்ரோ கார்பன் பிரச்சினை தொடர்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய விவகாரம். சென்னை ஆணையர் அலுவலகத்தில் மாணவர்கள் புகார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்கள் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது. மீண்டும் மரங்கள் வளராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் டிபி ராஜேஷ் தகவல். ஊராட்சி, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் முதன்முறையாக வாகன விபத்து ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும் முறையினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் துவக்கி வைத்தார். சாலை விபத்து காப்பீட்டு பெறுவதில் ஏற்படும் காலதாமதத்தை தடுக்கும் பொருட்டு புதிய பதிவேற்றம் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினரே சாலை விபத்து வாகனங்களுக்கான ஆவணங்களை விபத்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கும் வசதி இதன் மூலம் சாத்தியம் எனவும் தகவல். கடந்த ஆண்டில் மாவட்டம் முழுவதும் 59 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்டனீஸ் பேட்டி. புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் பெப்சி, கோக் விற்பனை நிறுத்தம். அந்நிய குளிர்பானங்களை விற்பதில்லை என புதுச்சேரி வணிகர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நடவடிக்கை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அந்நிய குளிர்பானங்களை குடிப்பதில்லை என இளைஞர்கள் உறுதியேற்றதை தொடர்ந்து வியாபாரிகள் முடிவு. கடையநல்லூரில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 7 வயது சிறுவன் பரிதாப உயிரிழப்பு. சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென மரணம். மர்ம காய்ச்சலுக்கு சிறுவன் பலியானதால் கடையநல்லூர் மக்கள் கடும் பீதி. திருநெல்வேலி மாநகரில் திட்ட அனுமதிக்கு மாறாக கட்டப்பட்ட பிரபல நகைக்கடை உட்பட 3 வணிக வளாகங்களுக்கு சீல். திட்டக்குழும அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. திட்ட அனுமதிக்கு மாறாக கட்டிட விரிவாக்க பணிகளை மேற்கொள்வதாக எழுந்த புகாரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. விதிமீறிய கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஜித்துராய் தங்கப்பதக்கம். டெல்லியில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான 50 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவின் இறுதிப் போட்டி. இந்தியாவைச் சேர்ந்த ஜித்துராய், அமன்பிரீத் சிங் உள்ளிட்டோர் தகுதி பெற்றனர். இறுதிப் போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று ஜித்துராய் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் அமன்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் ஜித்துராய் மொத்தம் 9 பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.